எனக்காக இறைவா, எனக்காக. சிலுவை பாதை சிந்தனைகள். மூன்று மரங்கள் கனவு கண்டன. முதல் மரம், நான் வெட்டப்பட்டால் குழந்தைகள் தூங்கும் தொட்டிலாக மாற வேண்டும். அது வெட்டப்பட்டு மாட்டுத் தொழுவமாகியது. இயேசு பிறந்தபோது அது அவருக்கு தொட்டிலாக பயன்பட்டது. இரண்டாம் மரம், நான் வெட்டப்பட்டால் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றிச் செல்லும் மரக்கலமாக வேண்டும். அது வெட்டப்பட்டு படகானது. அதில் இயேசு அடிக்கடி பயணம் செய்தார். மூன்றாவது மரம், நான் வெட்டப்பட்டால் மலை மேல் நின்று கொண்டு எல்லோருக்கும் விண்ணகத்தை சுட்டிக்காட்டும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதுவும் வெட்டப்பட்டது. ஆனால் அது அவமானத்தின் சின்னமான சிலுவையானது. ஒரு நாள் அதில் இயேசுவை அறைந்தனர். அன்று முதல் இன்று வரை இச்சிலுவை மரம் விண்ணகத்தை சுட்டிக்காட்டும் புனித மரமாக போற்றப்படுகிறது. இடரலாக கருதப்பட்ட சிலுவை மரம் மனிதர்களுக்கு பாதை காட்டும் பலகையாகிறது. மடமையாக கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் சாவினால் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் ஊற்றாக விளங்குகிறது. சிலுவை பாதை நம் வாழ்க்கை பாதை. சிலுவையில் சிந்தை வைத்தால் நம் சிந்தனைகள் தெளிவாகும். சிலுவையின் வழியாக இயேசு அருளில் நிறைவாழ்வை நோக்கி நாம் நம் பயணத்தை தொடங்குவோம். அன்பு இயேசுவே, உமது கல்வாரி பயணத்தில் நான் பங்கு கொள்ள வந்திருக்கிறேன். உமது அன்பின் ஆழத்தை நான் அறிவதோடு மட்டுமல்லாமல் உமது உண்மை சீடனாக நான் வாழ வேண்டும். என் வாழ்வு வெறும் வார்த்தையால் அமையாமல் வாழ்க்கையால் வாழ்ந்து காட்ட வரம் தாரும். ஆமென். சிரசினில் முள்முடி மகுடம், தோளினில் சிலுவையின் பாரம், உடலினில் பெருகுது ரத்தம், இதுவே இறைவனின் சித்தம். முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் அணுகிறோம். அதனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை மரணத்திற்கு தீர்ப்பிடுகிறார்கள். மனிதன் தீர்ப்பிடுகிறான். யாருக்கு? அகில உலகத்தையே ஆக்கி படைத்து ஆண்டு வரும் ஆண்டவனுக்கு. குயவன் பானையை உடைக்கலாம், அது வாடிக்கை. இங்கே பானை குயவனை உடைத்து விடலாம் என்று கனவு காண்கிறது. இது வேடிக்கை. இயேசு மௌனமாக நிற்கிறார். மனித குலத்தின் மானம் காக்க அத்தனை அவமானங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அன்பு சகோதரா, சகோதரி, அயலாருக்கு தீர்ப்பிடுவதில் அன்றைய பிலாத்துவை விஞ்சி நிற்போர் நம்மில் பலருண்டு. உன் கண்ணில் உத்திரம் இருக்க அடுத்தவன் கண்ணில் இருக்கும் துரும்பை ஏன் பார்க்கிறாய் என்று கேட்டாரே நம் இயேசு. பிறருக்கு தீர்ப்பிடும் முன் இப்பொன் வரிகள் நம் மனக்கண்ணில் வந்து போகுமா? சிந்தியுங்கள். இறைவா, எங்களது சுயநலத்தால் தன்னலத்தால் உம்மை நாங்கள் மறந்து எங்கள் விருப்பம் போல் வாழ்ந்து செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்து நாங்கள் எங்கள் மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்து வாழ உதவி புரியும். ஆமென். இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் அணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்துகிறார்கள். சிங்காரவனத்தின் நடுமரம் மனித குலத்தின் மீது கீறிய வடுதான் பாவம். மானிட இனத்தையே நசுக்கி அழித்திட முனைந்திட்ட அந்த விஷ விருட்சத்தின் ஆணிவேரில் அமிலம் தெளிக்கும் அடையாளமாக
சிலுவை மரணத்தை தன் தோளில் வாங்கிக் கொள்கிறார் நம் இயேசு. இனிய சகோதரா, சகோதரி, நம் குற்றங்களும் குறைகளும் கூட கூட அந்த சிலுவையின் கனமும் கூடும் என்பதை அறிந்திருக்கிறோமா? மாசற்ற நம் இரட்சகரின் தோள்களை புண்ணாக்கி விட்டோம். அந்த புண்களுக்கு மருந்து தடவும் மாண்பு நம் மனங்களுக்கு இனியாவது வர வேண்டாமா? சிந்திப்போம். அன்பின் இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த மனித வாழ்வுக்காக, கிறிஸ்தவ வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் நன்மைகளை பெற்று நன்றி மறந்தவர்களாக இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம். என்றும் எங்கள் நற்செயல்களுடன் கூடிய வாழ்வின் மூலமாக நன்றி உள்ளவர்களாக வாழ உதவி புரியும். ஆமென். மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரத்தால் இயேசு முதல் முறை குப்புற விழுகிறார். இயேசுவின் கால்களை இடறியது கல்வாரியின் கரடுமுரடான பாதையல்ல, நாம் செய்த அக்கிரமமும் அநியாயங்களும் தான் பாறாங்கற்களாகி இயேசுவின் பொன்மலர் பாதங்களை தடுமாற வைத்துவிட்டன. அன்பு சகோதரா, சகோதரி, இயேசு விழுந்தார், ஆனால் எழுந்தார். அறியாமை, ஆணவம், அதிகாரம், மண், பெண், பொன்னாசைகள், குடி, சூது, கபடம், வஞ்சகம் என்ற வலைகளுக்குள் வலிய விழுந்து கிடக்கும் நாம் எழுந்து கொள்கிறோமா? எழுந்து கொள்ள முயற்சியாவது செய்கிறோமா? எழுந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமாவது நம்மிடம் எழுகிறதா? சிந்திப்போம். லட்சிய நாயகா, எங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு மட்டுமே இடம் கொடுத்து பாதை மாறி சென்ற சமயங்களுக்காக மனம் வருந்துகிறோம். உமது விருப்பத்தின்படி பாதையில் நடக்க அருள் தாரும். ஆமென். சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே, கழுமரம் சுமந்த பார்வையிலே, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. நான்காம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தம் அன்பு அன்னையை சந்திக்கிறார் இயேசு. மகனே, அம்மா, இந்த கோலத்தில் காணவா பெற்று 30 வருடங்கள் வளர்த்து. அம்மா, மீட்புக்காக என் மக்கள் ஏங்கித் தவித்து நிற்கும் பரிதாப நிலை கணக்கண்ணில் ஈட்டிமுனையாய் குத்தி என்னை வாட்டி வதைக்கிறது. என் தந்தை எனக்கு தந்த கசப்பான பாத்திரம் இது. இதை நான் அருந்தியே ஆக வேண்டும். என் அன்பு குழந்தைகளே, வியாகுல வாள்களால் என் இருதயம் குத்தி துளைக்கப்பட்டு கூறுகளாக்கப்பட்டிருக்கும் இந்த தருணத்தில் கூட கடவுளின் சித்தத்திற்கு நான் அடிபணிந்தே ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தே இருக்கிறேன். கோடானு கோடியாய் பலுகி பறந்து கிடக்கும் என் ஞான குழந்தைகளுக்காக என் உதிரத்தில் தாங்கி பெற்ற ஒரே குழந்தையை தியாகம் செய்தேன். தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்ய கடவுள் உங்களையும் அழைக்கிறார். அந்த அழைப்பை உங்கள் இருதயங்கள் ஏற்றுக்கொள்கின்றனவா? பாசத்தின் உருவே இறைவா, எங்களது பாவத்தால் நாங்கள் உம்மை பிரிந்து தனிமையில் நொந்து வெந்து புலம்பிய சமயங்களை நினைத்து வருந்துகிறோம்.
நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்து கலங்க விடாதேயும். ஆமென். பாவத்தின் உருவாய் வாரச்சிலுவை பரமன் தோளில் பாறையாய் அழுத்த எலும்புகள் நொறுங்கி நரம்புகள் அருந்து அலைக்கடல் தூரும்பாய் அகிலத்தின் நாயகர். ஐந்தாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரமணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் சிலுவை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். சிலுவை மரம் பேசுகிறது. நான் ஏற்கனவே கனத்த உருவம், ஏன் எடையையே என்னால தாங்க முடியாம திக்கு முக்காடிக்கிட்டு இருந்தேன். இன்னைய 7-8 பேரு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து ஒரு ஆளு தோளுல சுமத்தினாங்க. நான் துடிச்சு போயிட்டேன். இயேசுங்கிற அந்த போதகரை ஏற்கனவே கசையால அடிச்சு முள்முடிய தலையில பதிச்சு ரத்த கோரையாத்தான் கொண்டு வந்தாங்க. ரோஜா இதழ் மாதிரி இருந்த அந்த தோளுல பூதம் மாதிரி இருந்த நான், ஐயோ என்னால ஒன்னும் செய்ய முடியல. நான் உட்கார்ந்த இடம் அழுந்தி சதையெல்லாம் பிஞ்சு எலும்பு வர கிழிஞ்சு, பாவிங்க மாசற்ற ஒருத்தரை போட்டு ஏண்டா இந்த பாடுபடுத்துறாங்களோ. ஏன் பாரம் தாங்காம அவரு பொத்துன்னு விழுந்துட்டாரு. அப்புறம்தான் வழியில போன ஒரு ஆளை பிடிச்சு கொஞ்சம் உதவி பண்ண வச்சாங்க. எனக்கு கடுகளவு சந்தோஷம். ஏன் தெரியுமா? கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு சரியான சமயத்துல உதவி செஞ்சு பாருங்க, அந்த சந்தோஷம் எப்படி வருதுன்னு உங்களுக்கே புரியும். அன்பின் தெய்வமே இறைவா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அயலாருக்கு உதவ மறுத்து பாராமுகத்துடன் வாழ்ந்த சமயங்களுக்காக மனம் வருந்துகிறோம். நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் பிறரை எங்களது நற்செயலால் அன்பு செய்ய வரம் தாரும். ஆமென். ஆடுகள் நீர் பட்ட போது ஆய்ந்து ஓடிய ரத்தம், ஓடி பாவம் தீர்த்து மோட்சம் கொள்ளுவிக்க வல்லதே. ஆறாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரமணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரத்தம் தோய்ந்த இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள் ஒரு பெண்மணி. குற்றம் ஏதுமற்ற ஒரு சிட்டுக்குருவியின் குருதியை சுவைக்க அனுமதி கிடைத்து விட்டதால் குள்ளநரி கூட்டமாம் பரிசேயர்கள் தம் கோர நகங்களின் எல்லைக்குள் கல்வாரி பாதையையே புதைத்து வைத்திருந்தார்கள். அரக்கு மலையாக இருந்த அரணுக்குள் நெருப்பு அம்பாக பாய்ந்து வருகிறாள் வெரோனிகா. சிவப்பு ரோஜாவாய் சிதைந்திருந்த இயேசுவின் திருமுகத்தை வெள்ளை துணியால் துடைக்கிறாள். அந்த வெள்ளை துணியில் தன் முக வரிகளை முத்திரையிட்டு தருகிறார் இயேசு. அன்பு சகோதரா, சகோதரி, தூய்மையான வெள்ளை மனங்களில்தான் இயேசுவின் அருள்முகம் பிரதிபலிக்கும் என்பதை உணர்கிறாயா? பாவிகளுக்காகவே இவ்வுலகிற்கு வந்த இயேசுவே, இறைவாழ்வை இழக்கச் செய்யும் பாவங்களை செய்ததற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் ஒப்புரவு அருட்சாதனத்தை நன்முறையில் பயன்படுத்தி அருள் வாழ்வை அழிக்கும் பாவச் செயல்களை விட்டொழித்து தொடர்ந்து உமது இறை அருளில் நிலைத்திருக்கச் செய்தருளும். ஆமென். சுமந்தவன் தோள்கள் என்றும் சுமை தாங்கியாய் வாழ்வதுண்டு. சுமந்தவன் தோள்கள் என்றும் சுமை தாங்கியாய் வாழ்வதுண்டு. ஏழாம் ஸ்தலம்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரமணிகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை இயேசு குப்புற விழுகிறார். நம் பாவத்தின் பாரம் இயேசுவை மீண்டும் குப்புறத் தள்ளுகிறது. அகம்பாவக்காரர்கள் சுற்றி நின்று சிரிக்கிறார்கள். அக்கினி பூத்த சொற்களால் அவரை அர்ச்சிக்கிறார்கள். இனிய சகோதரா, சகோதரி, வறுமை, துன்பம், நோய் நொடிகளில் விழுந்து கிடக்கும் பலரை அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிறோம். அடுத்தவர்களின் துன்பம் கண்டு ரகசியமாக சந்தோஷிப்பவர்களும் உண்டு, ஓடோடி சென்று உதவுபவர்களும் உண்டு. இவர்களில் நாம் யார்? நாளைய நோயாளி நாமாகவும் இருக்கலாமே. ஒப்புரவின் இறைவா, என் வாழ்வில் எல்லாமே நீர்தான். என் முன்னும் என் பின்னும் நீர்தான். என் பேச்சிலும் மூச்சிலும் நீர்தான். என் வாழ்வில் எல்லாமே நீர்தான். ஆமென். மண்ணக வாழ்க்கை நலம் பெற வேண்டி நாயகன் வருகின்றான். மண்ணின் புழுதியில் புழுவாய் நெளிந்து பயணம் செல்கின்றான். உடலில் வேதனை, உள்ளத்தில் உறுதி, இதுவே இறைவனின் நற்செய்தி. எட்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரமணிகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் பின்னால் அழுது கொண்டு வந்த பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் இயேசு. போதகரே, உலக மக்களுக்கெல்லாம் நல்ல போதனைகளும் புதுமைகளும் செய்து வந்த உமக்கா இந்த கதை? எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள். உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவுமே அழுங்கள். பச்சை மரத்துக்கே இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்ன கதியாகுமோ? அன்பு சகோதரா, சகோதரி, அன்பு என்ற ஆணிவேரை அழுக வைத்தோமானால் நாம் பட்ட மரமாகி விடுவோம். வெட்ட வெளியில் நிற்கும் பட்ட மரங்களால் யாருக்கு என்ன நன்மை? சிந்திப்போம். கருணை கடலே இறைவா, தெரிந்தும் அறிந்தும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் செய்த பாவத்திற்காக மனம் வருந்துகிறோம். உமது அருள் துணையால் நாங்கள் பாவம் செய்யாமல் புண்ணிய வாழ்வு வாழச் செய்தருளும். ஆமென். பாதங்கள் கழுவிட வேண்டும், என் பரமனை பின் செல்ல வேண்டும். அன்பினை தழுவிட வேண்டும், என் அன்பரின் வழி செல்ல வேண்டும். பாதங்கள் கழுவிட வேண்டும், என் பரமனை பின் செல்ல வேண்டும். ஒன்பதாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரமணிகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மூன்றாம் முறை குப்புற விழுகிறார். சுற்றுப்புற வெம்மையும் சிவப்பு சான்றாக குலைந்து போன உடலின் வேதனையும் இயேசுவின் திருப்பாத இயக்கத்துக்கு திரும்பவும் விளங்கிட்டன. குப்புற விழுகிறார். நாமும் எத்தனை சோதனைகளில் மீண்டும் மீண்டும் விழுகிறோம். சுற்றமும் சூழலும் தரும் சோதனைகள், வலிய வரும் சோதனைகள், வலிந்து இழுத்துக் கொள்ளும் சோதனைகள். சோதனைகள் வரு செய்தி அல்ல. சோதனைகளை சொந்தமாக்கி அவற்றில் சொர்க்கம் கண்டுகொண்டே இருப்பதுதான் வேதனை. சாக்கடையில் விழுந்தவன் அங்கேயே கிடப்பானா? எழுந்து கொள்ள வேண்டாமா? சிந்திப்போம். நம்பினோரை காக்கும் இறைவா, நம்பிக்கை இல்லாததால் அவநம்பிக்கையினால் நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். சோதனையின் போது
உமது அருளோடு ஒத்துழைக்க வரம் தாரும். ஆமென். தேவனே தேவனே கடவுள் மகனே இயேசுவே தெய்வமே. பத்தாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரமணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இதோ இயேசுவே உங்களோடு பேசுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் நிர்வாணத்தை மறைக்க நான் நிர்வாணமானேன். என் பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் ஆடைகளை இழந்தீர்கள். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே நான் ஆடைகளை இழந்தேன். என் அன்பு பிள்ளைகளே, அநீதிக்கு தலைவணங்குதல், அக்கிரமத்துக்கு வாழ்த்துச் சொல்லுதல், பலவீனரை தாக்குதல், லஞ்சம், வரதட்சணை, கோள் மூட்டுதல் போன்ற உங்கள் செயல்களால் இன்றும் என் ஆடைகளை களைந்து கொண்டிருக்கிறீர்களே. மனித பலவீனங்களை வென்று முழுமையாக போர்த்தப்பட்டிருக்கும் உணர்வினை எனக்கு தரமாட்டீர்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன். உங்கள் இயேசு. உமது சாயலில் எங்களை படைத்த இறைவா, நாங்கள் தீய நினைவினாலும் சொல்லாலும் செயலாலும் உமக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராகவும் செய்த பாவங்களை மன்னியும். எங்கள் உடலை நல்ல காரியத்திற்கு மட்டும் பயன்படுத்தி அதன் பயனாக உடலின் உயிர்ப்பை பெறும் மகிமையை தாரும். ஆமென். சிரசினில் முள்முடி உருத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்தையோ, தீயர் திருக்கரத்தாள்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ. தீயர் திருக்கரத்தாள்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ. 11ஆம் ஸ்தலம். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரமணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். சுயநலத்தின் வெளிப்பாடு துரோகம். இதயமில்லா மனிதர்களின் பச்சோந்தி வேடங்களுக்கு நம் தேவன் பலியாகிறார். மூவொரு கடவுள் மூன்றாணிகளுக்குள் அடக்கப்படுகிறார். புதுமைகள் செய்த கைகள், களைத்துச் சோர்ந்த மக்களுக்கு உணவளித்த கரங்கள், கண்ணிழந்தோரை தொட்டு பார்வையளித்த கரங்கள் சிலுவையோடு சேர்ந்து இரும்பாணிகளால் அறையப்படுகின்றது. வறியவர்களையும் பாவிகளையும் தேடி அலைந்த கால்கள் ஆணிகளால் அறையப்படுகின்றன. இயேசுவின் சிலுவை பெற்றெடுத்த தியாக வாழ்க்கை சம்பிரதாய ஆணிகளால் அறையப்பட்டு விட்டது. வழிகாட்டியாக வந்தவரை நாள்காட்டியைப் போல் கிழித்தெறிந்தார்கள். அன்பு சகோதரா, சகோதரி, கடைசி துளி ரத்தத்தையும் நமக்காக சிந்திட சித்தமானார் நம் தேவன். இதோ இயேசுவே சொல்லுகிறார், உங்கள் கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை தேடாமல் விண்ணில் என்னை தேடும் போதெல்லாம் நான் சிலுவையில் அறையப்படுகிறேன். இம்மண்ணில் என்னை தேடுங்கள், என் சிலுவை வெற்றி பெறும், என் காயங்கள் ஆறும். அன்பு சகோதரா, சகோதரி, நீ விண்ணில் தேடும் சீடனா, மண்ணில் தேடும் சீடனா? பாரினை படைத்து பராமரித்தாளும் இறைவா, உலகப் பொருட்கள், மனிதர்கள் எங்களுக்கு நிலையான இன்பம் தருவார்கள் என நினைத்து அதிலே மூழ்கியிருந்த பாவங்களுக்காக வருந்துகிறோம். நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை அன்பு செய்யவும் இவ்வுலகில் பொருட்களை நன்முறையில் பயன்படுத்தி பிறரன்பு சேவையில் ஈடுபட வேண்டிய நல்ல மனதை தாரும். ஆமென். நீதிக்கே தண்டனை
நேர்மைக்கே நிந்தனை பூவுக்கே கல்லறை புனலுக்கே வஞ்சீரை நீதிக்கே தண்டனை நேர்மைக்கே நிந்தனை பூவுக்கே கல்லறை புனலுக்கே வெஞ்சீரை வீதிகள் எல்லாம் தேவனே விதைத்தார் வீணர்கள் கூடி வெளிச்சத்தை அணைத்தார் வெளிச்சத்தை அணைத்தார். 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரமணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் மரிக்கிறார். இயேசுவை கொன்றுவிட்டோம். நாம் தான் அவரை கொன்றுவிட்டோம். ஒளி கொடுக்க வந்தவரை நடுவழியில் மடக்கி விட்டோம். வழிநானே என்றவரின் கருவெளியை கிழித்து விட்டோம். பழிபாவ சாபமெல்லாம் நம் பரம்பரைக்கே எழுதிவிட்டோம். இழிநிலையின் எல்லையை நாம் இன்றுதானே வென்றுவிட்டோம். அன்பு சகோதரா, சகோதரி, நாம் கொலைகாரர்கள், மாசற்ற செம்மறியின் குருதியை குடித்த இரத்த காட்டேரிகள். அதோ பார், இயேசுவின் உடல் கூட்டிலிருந்து உயிர்க்குருவி பறந்து விட்டது. நம்மை நாமே அனாதைகளாக்கிக் கொண்டு அற்ப பூச்சிகளாய் நிற்கிறோமே. மீண்டும் மனிதர்களாவோமா? சிந்திப்போம். அருள் வழங்கும் வள்ளலாகிய இறைவா, நீர் அளித்த அருளுயிரை சாகடிக்கச் செய்யும் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் பாவங்களுக்கு மறித்து மன்னிப்பில் வாழ அருள் புரியும். ஆமென். ஆணி கொண்ட உன் காயங்களை நான் அன்புடன் முத்தி செய்கிறேன். ஆணி கொண்ட உன் காயங்களை நான் அன்புடன் முத்தி செய்கிறேன். உந்தன் மேனி கொண்ட காயம் எந்தன் பாவ வாழ்வின் சாபம். உந்தன் மேனி கொண்ட காயம் எந்தன் பாவ வாழ்வின் சாபம். இனி வாழும் காலம் மாற்றியமைப்பேன். உறுதி கொண்டேன் தெய்வமே, உறுதி கொண்டேன் தெய்வமே. 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரமணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரித்த இயேசுவை அவர் அன்னையின் மடியில் வளர்த்துகிறார்கள். என் அன்பு மகனே, என் உதிரத்திலிருந்து நான் தந்த உயிர் எங்கே? நாசரேத் ஒரு வீட்டிலே அம்மா அம்மா என்று ஆசையோடு அழைத்த இதழ்கள் இப்படி அடைபட்டு போயினவே. ஆதரவற்றோருக்கு அருள்மழையை வாரி வழங்கிய திருக்கரங்கள் அசைவற்று போயினவே. கடவுளின் அரசை அமைக்க காடுமேடெல்லாம் ஓடித்திரிந்த கால்களில் ஆணி அறைந்து கோரையாக்கி விட்டனரே மகனே. என் மகனே, உன் உடலை சல்லடையாக்கி என் உயிரில் அக்கினி மழையை பொழியச் செய்து விட்டார்களே. ஆயினும் என் மகனே, சாவின் விளிம்பில் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும் பிதாவே என்று இறைஞ்சிய உன் வார்த்தைகள் சிதைந்த என் நெஞ்சில் தேனாராய் பாய்ந்து என் தாய்மையை முழுமையாக்கிவிட்டன. தியாகமும் ஒரு சுகம்தான். தியாகம் செய்தவர்களுக்குத்தான் அந்த சுகம் தெரியும்.
அன்பின் இறைவா, உம் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் பலமுறை அன்பை மறந்து இதயத்தில் ஈரமற்றவர்களாக வாழ்ந்து இருக்கிறோம். உம் இறையன்பால் நாங்கள் நிரப்பப்பட்டு உண்மையான அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்டு வாழ அருள் புரியும். ஆமென். கெட்டுப் போனோம், ஆவியானோம், கிருபை செய்நாதனே, மட்டில்லா கருணை என்மேல் வைத்திருந்தும் இயேசுவே. பதினான்காம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரமணிகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எல்லாம் முடிந்தது என எண்ணியவர்களை ஏமாற்ற கல்லறைக்குள் நித்திரையானார் நம் இயேசு. உயிர்ப்பு என்ற உன்னதத்துக்காக இங்கே உறங்குகிறார் நம் இயேசு. பாவத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். தீய நினைவுகளை, தீய செயல்களை கல்லறைக்குள் வைத்து அடக்கி காவல் போட வேண்டும். ஆனால் முழு மனிதனாக தூய ஆன்மாவுடன் நாம் மீண்டும் எழ வேண்டும். சாம்பலிலிருந்து பீரிட்டெழும் பீனிக்ஸ் பறவையாக இறையரசில் நாம் சிறகு விரிக்க வேண்டும். அன்பு சகோதரா, சகோதரி, இயேசுவின் தியாக வரலாறு ஏடுகளுக்குள் புதைந்து போகலாகாது. நம் எண்ணச் சிகரங்களில் கலங்கரை விளக்கமாக அது கண் சிமிட்ட வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையாக வேண்டும். முனைப்புடன் முயல்வோம். கருணை கடலே இறைவா, எங்கள் மரணத்தை உம் மரணத்தால் அழித்தீர். உமது மரணம் உயிர்ப்பால் நீர் திறந்து வைத்துள்ள வான்வீட்டில் நாங்களும் வந்து சேர தகுதி உள்ளவர்களாக வாழ வரமருளும். ஆமென். அன்பர்களே, சிலுவை பாதை வெறும் வெளிச்சடங்கல்ல. இயேசுவின் மீது பரிதாபப்பட்டு கண்ணீர் வடிப்பதற்கும் அல்ல, நம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கிடைக்கும் வாய்ப்பும் அல்ல. மாறாக சிலுவை பாதை நம் வாழ்வை சீர்தூக்கி பார்க்க கிடைக்கும் வாய்ப்பு. நம் வாழ்க்கை பாதையிலே இறைவனுக்கு செய்த துரோகத்தையும் அயலானுக்கு செய்த தீமையையும் நமக்கு நாமே விரோதமாக செய்த பாவங்களையும் உணர்ந்து மனம் திரும்புவோம். இனி வரும் நாட்களில் இயேசுவே நம் பாதையாகவும் பயணமாகவும் மாற முயற்சிப்போம். ஆணி கொண்ட உன் காயங்களை நான் அன்புடன் முத்தி செய்கிறேன். ஆணி கொண்ட உன் காயங்களை நான் அன்புடன் முத்தி செய்கிறேன். உந்தன் மேனி கொண்ட காயம் எந்தன் பாவ வாழ்வின் சாபம். உந்தன் மேனி கொண்ட காயம் எந்தன் பாவ வாழ்வின் சாபம். இனி வாழும் காலம் மாற்றியமைப்பேன். உறுதி கொண்டேன் தெய்வமே, உறுதி கொண்டேன் தெய்வமே. ஆணி கொண்ட உன் காயங்களை நான் அன்புடன் முத்தி செய்கிறேன். பழகி போன பாதை வழியே மனது என்றும் செல்லுது. பாவ
பசுமையாக கண்ணிலிங்கும் தெரியுது. பழகி போன பாதை வழியே மனது என்றும் செல்லுது. பாவ வாழ்வே பசுமையாக கண்ணிலிங்கும் தெரியுது. எந்தன் பாவம் மாணியாக உந்தன் மேனி வாழுது. எந்தன் பாவம் மாணியாக உந்தன் மேனி வாழுது. பரிகாரம் செய்து உறவை வளர்ப்பேன். உறுதி கொண்டேன் தெய்வமே, உறுதி கொண்டேன் தெய்வமே. ஆணி கொண்ட உன் காயங்களை நான் அன்புடன் முத்தி செய்கிறேன். ஒளியின் தேவன் உலகில் இருந்தும் பார்வை இருண்டு போகுது. அருளின் சுனையோ அருகில் இருந்தும் பாலை நிலமாய் தெரியுது. ஒளியின் தேவன் உலகில் இருந்தும் பார்வை இருண்டு போகுது. அருளின் சுனையோ அருகில் இருந்தும் பாலை நிலமாய் தெரியுது. எந்தன் பாவம் மாணியாக உந்தன் மேனி வாழுது. எந்தன் பாவம் மாணியாக உந்தன் மேனி வாழுது. பரிகாரம் செய்து உறவை வளர்ப்பேன். உறுதி கொண்டேன் தெய்வமே, உறுதி கொண்டேன் தெய்வமே. ஆணி கொண்ட உன் காயங்களை நான் அன்புடன் முத்தி செய்கிறேன்.